ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு காஸ்கோ போயிருந்தேங்க. இங்கே கனெக்டிகட்ல இருக்க காஸ்கோ போயிருந்தேன் நான். ஏன்னா என்னோட பொண்ணுக்கு மியூசிக் பேண்டோட எக்ஸிபிஷன் இருந்தது, ஒரு ஈவெண்ட்டு. அதில் வந்து இவங்க எக்ஸிபிஷன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து போயிருந்தாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்க பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பேண்ட் இருக்குது இவங்ககிட்ட. இங்கே நார்த் ஈஸ்டில் இருக்க எந்த ஸ்கூல்லையுமே கிடையாது, இவங்க படிக்கிற ஸ்கூலில் தான் இருக்குது. அதுக்கு அந்த ஒரு பேண்டு மட்டும் அங்கே வந்து எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அவங்கள அங்கே விட்டுட்டோம். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து 2லேருந்து 6ன்னாங்க. சரி, அவ்வளோ நேரம் நாங்கள் என்ன பண்ணுறது? ஏன்னா உள்ள வந்து காம்படிஷன்ஸுக்கு கலந்துக்கிறாங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸு, ஸ்கூல் பசங்க வந்து ஆரையில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இடம் அவ்வளோ இருக்காது, ஏன்னா சின்ன இது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்கள விட்டுட்டு நாங்கள் அங்கே 4 ஹவர் நம்ம வெயிட் பண்ண வேணாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கனடிகட்டில் இருக்க ஃபஸ்ட்டு காஸ்கோவே வந்து கிட்ட ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸு. அதனால சரி நம்ம காஸ்கோ போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் காஸ்கோ போயிருந்தேன். காஸ்கோ பிளானெல்லாம் கிடையாது. அதனால சும்மா டைம் இங்கே 4 ஹவர் வெயிட் பண்ணிட்டு, ஏன்னா அங்கே விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரணும்னா 1 ஹவர் திருப்பியும் ட்ராவல் பண்ணோம் வீட்டுக்கு வரதுக்கு. சரி, இப்படி போனோம்னா ஏதோ ஒரு வேலையாச்சும் முடிஞ்சா மாதிரி இருக்கும், க்ரோசரி முடிஞ்சா மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காஸ்கோ போயிருந்தேன். அந்த காஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எதுவுமே வாங்கலைன்னா, புதுசாக இருக்கா எல்லாம் ஒரு ரெகுலராக போகிற காஸ்கோனா என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு தெரியும், நமக்கு டக்கு டக்குன்னு போய் எடுத்துருவோம். இது புது காஸ்கோன்றதால எல்லாமே வந்து புது இடம் மாதிரி இருந்தது எனக்கு. வெஜிடபிள் செக்ஷன் வேற இடத்துல வச்சுருந்தாங்க, அப்புறம் டெய்ரி வந்து வேற இடத்துல வச்சுருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பலாம் வாங்கலை. இந்த வாரத்துக்கு தேவையான க்ரோசரி மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் நான். இந்த ஈவெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ரோட் ஐலண்டில் தாங்க நடக்குது. அங்கே ஆர்ட் சென்டருக்கு அந்த ஹாலில் தான் நடக்குது இந்த ப்ரோக்ராமு. இந்த பில்டிங் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நியூ இங்கிலாந்து ரீஜனில் URI தாங்க நம்பர் 1 பப்ளிக் யூனிவர்சிட்டி. இவங்க ரீசெண்டாக டாப் டியர் ரிசர்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்கக்கிட்ட நிறைய மேஜர் இருக்குது. அதில் டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சைக்காலஜி, பயாலஜிக்கல் சயின்ஸு. இவங்கக்கிட்ட அடுத்த டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டாப்பில் பார்த்திங்கன்னா நர்சிங் அண்ட் மெரெயினுங்க. அவங்கள விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் காஸ்கோ கிளம்பிட்டோங்க. கனடிகட்டில் இருக்க காஸ்கோ வந்தாச்சு. நல்லா கூட்டமாக இருக்குங்க. பாப்பா என்ன இருக்குன்னு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு 12:30க்கே லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 o'clock தான் ப்ரோக்ராமு. ஸ்ப்ரிங் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா, ஏன்னா அவ்வளோ கோல்டெல்லாம் இல்லைண்ணா. ஆனால் நாங்கள் என்ன வாங்க போகிறோன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா நான் வீட்டில் எதுவுமே செக் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா போகிற ஐடியாவே இல்லை. காலையில் தான் சொன்னாங்க காஸ்கோ போகிறோன்னு. செக் பண்ண ஆரம்பிச்சுன்னா லேட் ஆகிடும். இது ப்ரோபயோட்டிக் யோகிஸ்ங்க. இது என்னென்னா சின்ன பால்ஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே வந்து சாம்பிள் கொடுத்துட்ருந்தாங்க, நான் ட்ரை பண்ணேன். நானும் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வாங்கலை நான் இந்த வாட்டி. இதுக்கு வாட்டி வாங்கியிருக்கேன் நான். நியூ ஜெர்சி போயிருக்கும் போது நான் அங்கே வாங்கியிருந்தேங்க. ட்ராவல் ட்ரிப்பில் வந்து பசங்க சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் ஓவர் சுகராக இருந்தது, அதுதான் ஒன்று. இது ஆர்கானிக் கீங்க. இது கிர்க்லேண்ட் பிராண்டோடது. இதோட ப்ரைஸ் வந்து $20. இது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கோகோனட் ஆயில் வாங்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல, சாப்பிட மாட்டேன்றாங்க. முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஆலிவ் ஆயில் வீட்டில் எடுத்து வாங்கணும். நான் எப்போ தான் வாங்குகிறேன், ஆர்கானிக் பாட்டிலில் வாங்குவேன் அந்த ஆயிலை. அது இல்லை, அதால் இந்த பிளாஸ்டிக்கில் ஆர்கானிக் இருந்தது. சரி, வீட்டில் போய் பாட்டிலில் மாற்றிக்கலான்னு வாங்கிட்டேன். இது வந்து நான் ஆர்கானிக், ஆனால் பாட்டிலில் இருக்குது. இந்த
கேட்பரி சாக்லேட் பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்தது. அடிச்சு போனாங்க இந்த கேட்பரிஸ் வாங்கினாங்கன்னா வீட்டில் பாதி பாதி தான் கொடுப்பாங்க, ஏன்னா ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஒவ்வொரு ஸ்வீட்டுன்னு. எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கினாங்கன்னா 2 வாங்கிட்டு வருவாங்க, அதில் பாதி பாதி தான் கொடுப்பாங்க. எங்கள் பாட்டி கொடுக்குறச்சா பேசாமல் வாங்கிப்போம், அது வாயில் போகிறதுக்குள்ளே ஒரு சண்டையே நடக்கும், உனக்கு பெருசு எனக்கு பெருசுன்னு. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $16.50. அதே மாதிரி ஆஷீஸ்ல வந்து விட்டுருக்காங்க பண்ணி. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $14. மில்க் டீ, இது வந்து மில்க் டீ, இது ஹலோ கிட்டி அந்த பிராண்டில் விட்டுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $13. இங்கே பால் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. A2 மில்க்கு, ஆர்கானிக், நான் ஆர்கானிக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அமுல் மில்க் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட் மில்க், ஆல்மண்ட் மில்கில் வந்து அன்ஸ்வீட்னரும் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்வீட்னரும் இருக்குது. அடுத்தது ஃபிஷ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. இங்கே சாமன் ஃபிஷ் தான் நான் வாங்குறது எப்போதுமே ரெகுலராக. இந்த வாட்டி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பேக்காக இருக்குது. எங்கள் வீட்டில் எப்படின்னா ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதை வந்து அன்றைக்கே தீர்த்துடணும். அதால் தான் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சாமன் ஃபிஷ் வாங்குறது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் தீர்க்க முடியாது நம்மளால். அதை வந்து எடுத்து வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கும் பிடிக்காது, என்னோடய வீட்டுக்காருக்கும் பிடிக்காது. கொஞ்சோண்டு வாங்கினோம்னா அன்றைக்கே நம்ம குக் பண்ணி சாப்பிட்றணும், அதுதான் எங்களோட பாலிசியாக இருக்குது. நான் அதான் பார்த்துட்ருக்கேன். சரி இந்த வாட்டி வந்து வாங்கலை, அடுத்த வாட்டி வேணால் பார்க்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கணும், ஏன்னா இவ்வளோ இருக்குது. நம்ம எங்கள் பசங்களை நம்பி நான் நிறையவும் செய்ய முடியாது, அவங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. சில நேரத்தில் அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. நான் ரெகுலராக மேஸில் இருக்க காஸ்கோவில் தாங்க போவேன். அங்கே இஞ்சி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் நான் காஸ்கோவில் பார்க்குறேன். இங்கே கனடிகட்டில் நான் வாங்கிட்டேன் ஒரு டப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மஷ்ரூம் வாங்கினேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாம்பிளர் மஷ்ரூம் இருந்தது, அதில் 3 வெரைட்டி இருக்குது. அது வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் நான் வாங்கலை. ஏன்னா என்னோடய பெரிய பொண்ணு சாப்பிட மாட்டாங்க, ஃபங்கஸ் செய்ய சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதால் நான் பண்ணேன்னா சுத்தமாக தொடவே மாட்டாங்க. எனக்கும் என்னோடய சின்ன பொண்ணுக்கும் மஷ்ரூம்னால் ரொம்ப பிடிக்கும். பெப்பர் மஷ்ரூம் நிறைய பண்ணுவேன் நான் அதை அவங்க சொன்னதுலேருந்து நானே வந்து மஷ்ரூம் வீட்டில் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். முதல்லலாம் வந்து மஷ்ரூம் நான் அப்படியே ராவாக சாப்பிடுவேன். நான் குக் பண்ண மஷ்ரூம் சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் யோசனை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு. தக்காளி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. எல்லா பாக்ஸுமே நல்ல தக்காளி இருந்தது. சில நேரத்தில் தக்காளி மேலே பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி குக்கும்பர் பார்த்திங்கன்னா நான் 2 எடுத்திருக்கேன், ஜூஸு அண்டு நார்மலாக சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் நிறைய குக்கும்பர் சாப்பிடுவாங்க. கீரை ஸ்பினச் மட்டும் நான் 2 வாங்கியிருக்கேங்க. இனிமேல் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபுல்லாக வீட்டில் சாலட் தான். அதனால் நான் பசங்கக்கிட்டேயும் சொல்லிட்டேன், இனிமேல் சாலட் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்ட்டாங்க. இனிமேல் ஒரு வேளை தான் வந்து சாதம், மத்தியானம் மட்டும்தான் சாதம், நைட்டு வந்து கண்டிப்பாக சாலட்னா ஓகேன்னு இருக்காங்க. அதனால் நான் கீரை நிறையா ஆகும்னு சொல்லிட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். எனக்கு கீரையில சால்வ் பண்ணலாம், இல்லை நல்லாயிருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேரட் வாங்கிட்டேன் நான். இப்போ வந்து கேரட் எல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிமாண்ட் ஆகிடுது. ஏன்னா நாங்கள் லேட்டாக போகிறதால ட்ரேடர்ஸால கிடைக்க மாட்டேங்குது. முதல்லலாம் டைம் இருக்கும், நினச்சப்போ நான் போயிடுவேன், காலம்புரை போயிடுவேன், மத்தியானம் போவேன். இப்போ என்னென்னா நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு சம்டைம்ஸ் டயர்டாக இருந்தா நேராக வீட்டுக்கு வந்துடுவேன், சம்டைம்ஸ் கடைக்கு போவேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால சரி ஒரு இதுவாக வந்து கேரட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கேரட் வாங்கிட்டேன் நான்.
எனக்கு இந்த கேரட்டை விட ட்ரேடர் ஜோல வாங்குற கேரட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கேரட் எல்லாம் ரொம்ப திக்கா இருக்கும். ட்ரேடர் ஜோல வாங்குற கேரட் எல்லாம் வந்து தின்னா இருக்கும், எலசா இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிவி வாங்கிட்டு வந்தேன். கிவி வந்து ஆர்கானிக் இல்லை. இதே நான் ட்ரேடர் ஜோ போயிருந்தேன்னா இந்த கிவி வந்து ஆர்கானிக் கிடைச்சிடும் எனக்கு. நான் இந்த வாரம் போவேன், ஆனால் கண்டிப்பா போவேன். நான் எப்போ போவேன்னு தெரியாது, அதனால வந்து நான் இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். கிவி வந்து என்னோட சின்ன பொண்ணுக்கு உயிர், எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அவங்களோட ஃபேவரட்னு சொல்லலாம். கிவின்னு இல்லை, எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவாங்க. அதனால புளிப்பு இனிப்பு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் சாப்பிடுவாங்க கிவிய. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆஸ்பரகஸ் பண்ண போறேன் நான். அதனால வந்து ஆஸ்பரகஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாரம் பிளான்ல இருக்கு, மீல் பிளான்ல இது பண்றதுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பர் வந்து நான் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். குக்கும்பர் ஜூஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பர் சாப்பிட்றதுக்கும் சாலட்க்கும் யூஸ் ஆகும். நான் ஜூஸ் வந்து தனியா போட மாட்டேன், இதோட வந்து செலரி ஆட் பண்ணி போடுவேன் நான். நல்லா இருக்கும். நான் இஞ்சி எல்லாம் போட மாட்டேங்க என்னோட இதுல ஜூஸ்ல. ஒன்லி வெஜிடபிள்ஸ் போட்டு அப்படியே குடிக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இந்த வாட்டி மஷ்ரூம் சூப்பு இல்லைன்னா மஷ்ரூம் சாண்ட்விச் பண்றதுக்காக. பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் வந்து $5. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ராக்கலியும் வந்து $5, 69 cents. ஆக்சுவலி குக்கும்பரும் வந்து $5 தாங்க. அடுத்தது வந்து தக்காளி வந்து $9 ஆயிடுச்சு. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நான் எப்போதும் வாங்க மாட்டேன், நான் மோஸ்ட்லி இங்கே வால்மார்ட்ல வாங்கிடுவேன். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்தது. 4 பவுண்ட் இருக்கு இதுல. $8.99. நான் அதான் $9 சொன்னேன் உங்களுக்கு. இது நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷா எல்லாம் நல்ல. தக்காளி வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, சில பாக்ஸஸ் நல்லா இருக்காது. இங்கே வச்சிருந்த எல்லா பாக்ஸுமே நல்லா இருந்தது. இந்த கடைக்கு போயிருந்தேன், இந்த காஸ்ட்க்கு போயிருந்தேன், அவங்க கிட்ட A2 மில்க்கும் இருந்தது. பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா முட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் முட்டை மட்டும் காஸ்கோல அவள் வாங்குறது இல்லைங்க. எப்போதுமே வந்து நான் ட்ரேடர் ஜோல வாங்கிடுவேன். ட்ரேடர் ஜோ முட்டை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, பசங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ வந்து பசங்க வந்து என்னன்னு தெரியல, முட்டை சாப்பிட மாட்டாங்க. காலையில கூட இன்னைக்கு பண்ணி கொடுத்தேன் நான் லஞ்சுக்கு. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டாங்க, சாப்பிடவே இல்லை. பெரியவங்க சுத்தமா சாப்பிடவே இல்லை. பெரியவங்க என்னாச்சுன்னா ஒரு பிக்கு வந்து டைசெக்ட் பண்ணாங்க. அன்னையில இருந்து அவங்க முட்டை சாப்பிடறதே இல்லை. ஏன்னா சேம் பிக்கை தான் வந்து டெய்லியும் வந்து இன்னைக்கு கட் பண்ணிட்டு ஆர்கனெல்லாம் எடுத்துட்டு திருப்பி அதை பேக் பண்ணி வச்சுட்டு வந்துருவாங்க. நாளைக்கு வந்து அதோட வேற ஏதாவது ஒரு பார்ட் எடுக்குது, திருப்பி பேக் பண்ணி வச்சு அது மாதிரி அது பண்ணா அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து என்ன ஆகுதுன்னா, முட்டை சாப்பிடும் போது அந்த அந்த பிக்கோட ஸ்மெல் வந்து அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்தது. அதனால வந்து அவங்க முட்டை சுத்தமா எடுத்துக்கிறதே இல்லை. ஒரு 1 month ஆயிடுச்சு முட்டை ஸ்டாப் பண்ணி. அவங்க இன்னைக்கு நான் பண்ணி கொடுத்த சரி சாப்பிடுவாங்க, ஏன்னா உடம்பு சரியில்லை காஃப் பண்ணிட்டு இருக்காங்களே சாப்பிடுவாங்கன்னு, சாப்பிடவே இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வந்து ஆலிவ் ஆயில் வாங்கியிருக்கேன். எனக்கு பாட்டில் வந்து கிடைக்கல. பாட்டில் வந்து பார்த்தேன், நான் ஆர்கானிக் தான் இருந்தது. சரி நான் அதை வாங்கல, நான் ஆர்கானிக் வாங்கியிருக்கேன். என்கிட்ட பாட்டில் இருக்கு, பாட்டில டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிளாஸ்டிக்ல அவ்வளவு வைக்க மாட்டேன் நான். அதால இல்லைன்னா இந்த காஸ்கோல வந்து இஞ்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க இதுல இருக்காங்க நியூ ஜெர்சியில. அவங்க சொல்லுவாங்க காஸ்கோல வந்து திறந்துட்டு இருக்கு, ஆர்கானிக்கே இருக்கு நீ வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி இருக்குன்னுவாங்க. மேஸ்ல இருக்க காஸ்கோல தான் மோஸ்ட்லி நான் போய் வாங்குவேன். அங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை இந்த இஞ்சி. இன்னைக்கு இங்க பார்த்தேன் கனடிகட்ல. சரி இப்படியும் இஞ்சி வாங்கணும், என்கிட்ட இல்ல. இந்தியன் ஸ்டோரும் போகணும், ஆனா போகலான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கே சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா போக மாட்டேன் நான். அதனால இஞ்சி மட்டும் வேணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டுல ஆயிரத்து அரைக்கிறதுக்கு நான் அவங்ககிட்ட இஞ்சி வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா $7.69. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் மில்க் வாங்கியிருக்கேங்க. இது 3 cartons சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் இப்போ வந்து காஃபி போட்டு குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பால் வேற ஏதாவது ஸ்மூத்தி எல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்மூத்தில பால் ஆட் பண்ண மாட்டேன். என்ன மாதிரி மில்க் ஷேக் பண்றதா இருந்தாலும் மில்க் நான் ஆட் பண்ண மாட்டேன், இதுதான் ஆட் பண்ணுவேன் நான். அதனால சரி வாங்கிடலான்னு பால் ஆட் பண்ணி கொடுத்தா என் பசங்களும் வந்து குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. பாலை டைரக்டா குடிச்சிருவாங்க, ஆனா அதுல மாதிரி ஃப்ரூட்ஸோட கலந்து கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 cartons வருது. துணி ட்ரை பண்ணும் போது போடுறதுக்கு வந்து பவுன்சி வாங்கியிருக்கேன் நான். ஷ்ரெம்ப் வாங்கியிருக்கேன். இது எப்போதான் வாங்குறதாங்க. இதோட ப்ரைஸ் வந்து $21. அடுத்தது வந்து சாமன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு சமைக்கிறதுக்கு. $18.45.
இதெல்லாமே வந்து ஃபார்ம் ரைஸ்ட் கிடையாது. நான் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு தான் வாங்குவேன் நான். அதால வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும் வைல்ட் கார்டு கம்பேர்ட் டு ஃபார்ம் ரைஸ்ட விட. அப்புறம் இந்த வாட்டர் மிலன் வாங்கினேன் நான். இப்போ ஒன்றும் இங்க எங்கேயுமே வரல வாட்டர் மிலன் எல்லாம். இதெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னா $172 தாங்க ஆச்சு. எனக்கே ஷாக். ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப கம்மியாச்சு. எப்பவுமே 250 ஆச்சும் அட்லீஸ்ட் ஆகும் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எங்கேயும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.